இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. சரி, இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பேசு பொருளாக எடுக்க போறோம் என்றால், இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இதுதான் விஷயம். இயற்கை என்பது இன்று மாசுபட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று இயற்கையில் குறைகள் பல ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த குறைவுக்கு காரணமே நாங்கள் தான். அதாவது பேப்பர்ல இன்று நாங்கள் பத்திரிகையில் படிக்கக்கூடிய இருந்தது, நீர் வறட்சி தன்மை. அதாவது நீரினுடைய அளவு குறைந்து கொண்டு போகிறது. வறட்சி அதிகரிப்பதனால் நீரினுடைய அளவு குறைந்து கொண்டு போகிறது. அவை நீருக்கு தட்டுப்பாடு வரலாம், சுத்தமான குடிநீர் என்கிற விடயங்கள் எல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே இன்று பொதுவாக இந்த இயற்கையை பாதுகாப்போம் என்கிற துணைப்பொருளை நாங்கள் கதைத்துக் கொள்ளலாம். இயற்கையை பாதுகாப்போம் என்றால் அந்த இயற்கையை பாதுகாக்கின்ற துணைப்பொருளிலே எங்களுடைய கைவசம் தான் இயற்கையினுடைய பாதுகாப்பு இன்றைய காலகட்டத்திலே இருக்கின்றது. நாங்கள் சுற்றுலா செல்கிறோம் தானே, சுற்றுலாக்களுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது நாங்கள் இந்த சுற்றுலா தலங்களாக பார்வையிடுகின்ற இடங்கள் எல்லாம் இனி வருகின்ற சந்ததிக்கு அவ்வாறான இடங்கள் சிறப்பாக அல்லது அது பேணப்பட்டு கொண்டு இருக்குமாக இருந்தால் அவர்களும் பார்க்கக்கூடிய வசதி இருக்கும். ஆனால் குறுகிய காலம் கொஞ்சம் போ நாங்களே அவற்றை அசுத்தமாக்கி சுத்தமற்றதாக மாற்றிக்கொண்டு போகின்ற பொழுது எதிர்கால சந்ததியினருக்கு இவையெல்லாம் இருந்ததா என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே படங்களிலே தான் அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இயற்கை வளங்களை நாங்கள் சுரண்டி கொண்டிருந்தால் அதனால்தான் நாங்கள் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறோம். என்று எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரை அழகான கடற்கரைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அந்த அழகான கடற்கரைகளை நாங்கள் சுற்றுலா தலங்களாக மாற்றி வைத்திருக்கிறோம். ஆனால் அங்கே நடக்கின்ற தவறுகளை பார்த்தால் இந்த கடற்கரையை சுற்றி இருக்கின்ற கருங்கற்கள், பாறைகள் அல்லது சுண்ணாம்பு கற்கள், நிலத்தடியில் இருக்கின்ற சுண்ணக்கற்கள் எல்லாம் கடல்களை அண்டி எல்லாம் அகழ்ந்தெடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பல இடங்களிலே. இலங்கை 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு. இந்த இலங்கை சுற்றுலாவிலே மிக பிரபல்யமாக இருக்கின்றது. இலங்கை நாடை பார்க்க பலரும் என்ன செய்கிறார்கள், போட்டி போடுகிறார்கள். பிறந்த ஒருவர், உலகத்திலே பிறந்த ஒருவர் இலங்கையை பார்க்காமல் இருந்துவிட முடியாது என்கின்ற அளவுக்கு அதனுடைய இயற்கை வனப்பு இருப்பதாக வெளியூர் சுற்றுலா பயணிகள் சொல்லிக் கொள்கிறார்கள். அது உலகளாவிய ரீதியில் அந்த தகவல் பரவுகின்ற பொழுது அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நாம் அதனுடைய சிறப்பை தெரியாமல் எங்களுடைய பலர் என்ன செய்கிறோம், இயற்கையினுடைய வளங்களை சூறையாடுகிறோம். அவை இரவிரவாக மற்றவர்கள் புழக்கம் இல்லாத நேரங்களில் இந்த கடற்கரைகளை ஒட்டி இருக்கின்ற கருங்கற்களை எல்லாம் அகழ்கின்ற செயற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு நாங்கள் அந்த இயற்கையை சீண்டுகின்ற பொழுது அல்லது இயற்கையை நாங்கள் குழப்புகின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால், இயற்கை எங்களுக்கு எதிராக மாறும். அது திட்டமிட்டு மாறுவதில்லை, நாங்கள் செய்கின்ற செயலால் அது மாறுகிறது. இப்ப சுனாமி அலை வந்த பொழுது பல கடல்களுடைய நீர்வரத்துகள் அதிகரித்து உட்புக்குள் வந்தது என்று நாங்கள் அறிந்தோம். அது பொங்கி நீர் வழி வந்தது என்று சொல்லலாம். ஆனால் சாதாரண அலைவீச்சுக்களினாலேயே நீர்கள் ஊர்களுக்குள் போகின்ற இடங்கள் பல இடங்களில் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், அங்கே கடலுடைய அணை பலம் இல்லாமல் போய்விட்டது. பலம் இல்லாத காரணத்தினால் அது ஊர்மனைக்கு அந்த நீர் போக வேண்டிய தன்மை வருகிறது. மழை காலங்களிலே சில இடங்களிலே அவ்வாறான கடல் பரப்புகள் அதாவது வீதியோரங்களிலே தேங்குகிறது, குடிமனைகளுக்குள் போகின்றது. காலப்போக்கிலே அதுவும் என்ன செய்யும், நீர் என்கிற நிலைப்பாடு சேமிக்கப்படாத நிலையில வறட்சி அடையக்கூடும். என்றால் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க நீர் உறிஞ்சி அதிகரிக்கும். காலப்போக்கிலே வெப்பம் இன்னும் அதிகரிக்குமே. எங்களுடைய செயற்பாடுகள் இயற்கைக்கு எதிராக இருக்கிறது. நாங்கள் காடுகளை அழிக்கின்றோம், மரங்களை நடுவது இல்லை, வீடுகளிலே கான்கிரீட் கற்களை பதிக்கின்றோம். ஆகவே நீர் என்பது என்ன, நிலத்தடி நீர் என்பது இல்லாமலே போய்கொண்டிருக்கு. அதை நாங்கள் பலரும் புரிந்து கொள்வதில்லை. நாங்கள் நிலங்களை இணைக்கிறோம் அழகுபடுத்தலுக்காக இந்த கான்கிரீட் கற்களை எல்லாம் பதித்து அழகாக நாங்கள் அந்த வீடை வைத்திருக்கிறோம் என்று. ஆனால் அங்கே மரம் இல்லை, நீரை அகத்துறிந்து வைத்திருப்பதற்கான சாதனம் ஒன்றுமே இல்லை. அது நீர் நிலத்தடியிலே போய் அப்படியே அது குடிநீர் அற்றதாக மாசுபட்ட நீராக மாறி அது வெப்ப காலத்தில் அதே அகத்துறிஞ்சப்பட்டு கொண்டு போய்விடுகிறது. ஆக நிலத்தடி நீருக்கு தட்டுப்பாடு வரப்போகிறது என்பது இன்றைய பிரதான ஒரு பேசு பொருளாக நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பத்திரிகையுடைய செய்தியும் அதான், நீர் வறட்சி இல்லை, நீருக்கு பற்றாக்குறை வரப்போறது சுத்தமான குடிநீருக்கு. இது ஏற்கனவே நாங்கள் குடிநீர்களை எப்படி பெற்றுக் கொண்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்ட நீர்களை கடைகளில் வேண்டுகிறோம் லிட்டர்களை. அது இன்னும் விலைவாசியாக உயர்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் சுத்தமான குடிநீரை நாங்கள் பெறுவது என்று அரிதாகி கொண்டு போகின்ற பொழுது எதிர்காலத்தில் இன்னும் அரிதாகிவிடும். ஏனென்றால் மனித தொகை கூட 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 தேவைகளுடைய அதிகரிப்பு பெற 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 என்ன செய்யும், அது நீருடைய கேள்வி அதிகரிக்கும். அதனால் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் சுற்றுச்சூழலை இயற்கையுடன் ஒன்றித்து அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். வெக்கை காலத்துக்கு மட்டும் நீர் பிரச்சனை அல்ல, குளிர்காலங்களிலும் நீர் இல்லாவிட்டால் பிரச்சனை தான். ஏனென்றால் எங்களுடைய வளங்களை நாங்கள் சரியாக கையாளாவிட்டால் அது எங்களுக்கு ஆபத்தை தரக்கூடியதாக அமையும். இன்று வளிமண்டலத்தை பார்க்கின்ற பொழுது இந்த ஓசோன் படை பெரிதாக போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் சூழலுக்கு ஒவ்வாத
ரசாயனங்களை இந்த வளிமண்டலத்தை கலக்க விடுகின்றோம். தொழிற்சாலை கழிவுகள் அதை மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவதில்லை. அதுல வெளியேறுகின்ற வாயுக்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறது, ஓசோன் படையை பாதிக்கிறது. அவை என்ன செய்யும், வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க சூரியனில் இருந்து வருகின்ற புற ஊதா கதிர்கள், அதாவது நச்சு கதிர்கள் என்று சொல்லுவோம், அதாவது எங்களுடைய உடலை வந்து அவை எங்களுடைய செல்களை தோள்களை வந்து அரிக்கக்கூடிய நிலைக்கு மாறுகின்ற பொழுது எங்களுக்கு உடலிலே வந்து தோலினால் அந்த சூரிய வெளிச்சத்தை தாங்க முடியாமல் அதனால் பாதிப்படைந்து நோய்களுக்கு உள்ளாகி நாங்கள் அதனால இறப்புகளை விலைக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நச்சுக்கதிர்கள் பட்டால் நாங்கள் உயிருடன் வாழ முடியாது இல்லையா? இப்ப காலப்போக்கில் அவையெல்லாம் ஏற்படக்கூடாது என்றால் நாங்கள் மரங்களை நிறையவே நட வேண்டும். அவை மரங்களை ஏன் நட வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் நாங்கள் அந்த என்ன சூரியனுடைய வெப்பத்தினுடைய தாக்கத்தை அவை உள்வாங்கி எங்களுக்கான நல்ல ஒரு சுவாசத்தை தரக்கூடிய நிலைப்பாட்டுக்கு அந்த சுவாசம், அதாவது சுத்தமான காற்று தரக்கூடிய நிலையிலே அது இருக்கும். மரங்கள் எங்களுக்கு சுத்தமான காற்றை தரும். அதை நாங்கள் ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எல்லாவற்றும் மாசுபாட காற்றை நாங்கள் சுவாசிப்பதால் அது உயிருக்கும் ஆபத்தாக அமையும். இப்படி பல விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நாங்கள் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கிற துணைப்பொருளை இன்றைய நாளில் எடுத்திருக்கின்றோம். ஏன்னால் இன்று வெப்பம் வெயிலாயிருக்குன்னு சொல்வதும் நாங்கள் பலரும் இல்லையா? ஆனால் அந்த வெக்கைக்கு காரணமே நாங்கள் தான். ஏனென்றால் மரங்களை வளர்ப்பதில்லை. வீதிகளிலும் முன்னைய காலங்களில் எல்லாம் இரு மரங்கள் தான் இருக்கும். எந்தவித ஒரு வெப்பம் என்கிற விடயமே சலனப்பட மாட்டோம். வீதியால் போகின்ற பொழுது அவ்வளவு இந்த இயற்கையினுடைய கொடை மரங்களுடைய கிளைகளின் ஊடாக எங்களுக்கு சூரிய ஒளியே கிடைக்காது. அது எங்களுக்கு படாது. அதுதான் உண்மை. நாங்கள் நிழல் போன்ற ஒரு நிலையை உணர்ந்தோம். இன்று வீதிகள் தோறும் மரங்களே இல்லை. ஆங்காங்கே பார்த்தால் 1-2 மரங்கள். அப்பொழுது மரங்கள் எங்கடா இருக்குன்னு தேடி மோட்டார் பைக்கில் வேகமாக கொண்டு போய் அதுக்கு கீழால போற ஒரு காலமாக தான் இன்றைய காலத்துல இருக்கிறோம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா கார்த்திகாயனி? நிச்சயமாக தானண்ணா. உண்மையில் இந்த பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது சமகாலத்தில் இப்ப தை மாதம் பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொன்னாலே பாடசாலைகளில் எல்லாம் இந்த விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு மாணவர்களும் சரி அந்த பாடசாலையை களை கட்டி கொண்டு இருக்கும். அதுதான் இந்த சமுதாயத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. எல்லா பாடசாலைகளையும் விளையாட்டு போட்டிகள், கிட்ஸ் மார்ச்சிங் பிராக்டிஸ் அப்படின்றது கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் காலமேலையும் சரி ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமும் சரி இது எல்லா பாடசாலைகளையும் இப்ப இடம்பெற்று கொண்டிருக்கு. சில பாடசாலைகள்ல விளையாட்டு போட்டிகள் நிறைவேறியும் விட்டது. அப்ப இப்படி இருக்கைக்குள்ள இன்றைய பத்திரிகைகள்ல வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி வந்து என்னவென்று சொன்னால், வளிமண்டல திணைக்களம் அறிவித்திருக்கக்கூடியது இன்னும் சில நாட்களுக்கு வெப்பம் அப்படின்றது ஒரு பீக் லெவல்ல உச்ச நிலையில இருக்க போகுது. அப்ப பொதுமக்கள் வெளியில பிரயாணம் செய்பவர்கள், குறிப்பாக இந்த வயோதிபர்களாக இருக்கட்டும், சிறுவர்கள் எல்லாம் அதிகம் வந்து தண்ணீரை எடுத்துக்கொள்ளுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த டீஹைட்ரேட் ஆகாம இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்க தண்ணியை அடிக்கடி குடிச்சு கொண்டு இருக்கணும் அப்படி என்று அவர்கள் வந்து எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். உண்மையில் இந்த வெக்கை காலத்துல ஒரு இந்த வெயிலுக்குள்ளால பைக்கில் போறது அப்படின்னு சொல்றதே ஒரு சரியான ஒரு கஷ்டமான விஷயம். அப்படியே அந்த பேர்ன் ஆகுற மாதிரி, கையெல்லாம் பேர்ன் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப இதே வந்து ஒரு வயோதிபர்களாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், இவர்களை வந்து பாடசாலை முடிந்து, குறிப்பாக அந்த பாடசாலை முடிகிற டைம் எல்லாமே வந்து இந்த சூரியன் வச்சு அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுற மாதிரி சூரியன் வந்து ஒரு ஸ்ட்ரோ வச்சு அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அத்தனை சத்துகளையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க வீட்டை இருந்து அவர்களை ஸ்கூல் முடிஞ்ச ஏத்தி கொண்டு வரைக்குள்ள போகிக்குள்ள அவர்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸை கரைச்சி கொண்டு போறதோ, இல்ல வீட்டை இருந்து தண்ணிய ஃப்ரெஷ் வாட்டரை கொண்டு போய் அவர்களுக்கு குடிக்க கொடுக்குறதோ வந்து அந்த சோர்வுகள் இன்னைக்கு அவர்களை வந்து ஹைட்ரேட்டா வச்சு கொள்றதுக்கு உதவும். அதை விட தண்ணியை பாடசாலைகளுக்கும் வந்து தண்ணீரை கொடுத்து விடுங்க. அதை விட வயோதிபர்களாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்தாலும் இல்ல வெளியில ஒரு கடைக்கு சின்ன அளவுல நாங்கள் போறோம் அப்படின்னு சொன்னா, பைக்ல போறோம் அல்லது நடந்து போறோம் அப்படின்னு சொன்னாலும் கை காவல ஒரு சின்ன தண்ணி போத்தலுக்குள்ள கொஞ்சம் தண்ணியாச்சும் கொண்டு போங்கோ. ஏன்னு சொன்னா அவ்வளவுத்திற்கு வெப்பமாக இருக்கிற சாதாரணமா இந்த மதிய நேரங்களும் குறிப்பாக ஒரு 11:30 இருந்து 3-3:30 வரைக்குமே அந்த அந்த வெப்பமும் அந்த ஹீட்ன்றது அப்படியே இருந்து கொண்டே இருக்கு. அதுவும் இந்த 1 மணி 2 மணிக்கு எல்லாமே சுட்டெரிக்கிற மாதிரி இருக்குது வெயில். அப்ப இந்த நேரத்துல நாங்கள் எங்களோட பொடியை ஹைட்ரேட்டா வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அடிக்கடி தண்ணியை வந்து குடிச்சு கொண்டுதான் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு அறிவுறுத்தலாம் வழங்கி இருக்கிறாரு. அதுவும் இன்றைய தினம் பத்திரிகைகள்ல வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, கண்டியில 11 மாணவர்கள் வந்து விளையாடி கொண்டிருந்த 11 மாணவர்கள், அந்த 11 மாணவர்கள் அவ்வளவு பேருமே அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வெப்பத்தின் உக்ர தாண்டவம் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் புரிந்து கொள்ளணும். இப்ப விளையாட போற பிராக்டிஸுக்கு போறாக்கள், அது வந்து குறிப்பா அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் டைம்ல நீங்க கிரவுண்ட்ல மார்ச்சிங் பிராக்டிஸ் மற்ற ஏதாவது ஒரு பிராக்டிஸ்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அடிக்கடி தண்ணியை குடிச்சு கொள்ளுங்க, அல்லது குளுக்கோஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்ட இன்டேக் பண்ணி கொள்றது உங்களோட பாடியை நீங்க ஹைட்ரேட்டா வச்சு கொள்றது ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நாங்கள் அந்த டைம் அலட்சியமா இருந்துருவோம், தண்ணி தேவையில்லை அப்படின்னு. அதுவும் ஸ்கூல் பிள்ளைகள் விளையாட்டுத்தனமா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கைக்குள்ள தண்ணி தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. ஆனா அது வந்து
உங்களுக்கு பின்னுக்கு அது எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்ப நாங்கள் வந்து ப்ளீஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லார்ட்டையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தயவு செஞ்சு இந்த வெப்ப கால பகுதிகளில் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவும் வந்து சுட்டார்ன தண்ணீர்னு சொன்னா அது இன்னும் நல்ல. தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட பாடியை ஹைட்ரேட்டா வச்சுக்கொள்ளக்கூடிய பொறுப்பு உங்கள்ட்ட தான் இருக்கு. அதை விட யூஸ் வந்து இப்ப ஃப்ரெஷ் யூஸ் எல்லாமே நாங்கள் வாங்கக்கூடிய விலைகள்ல கடைகள்ல விக்குது. அப்ப நீங்க உங்களால செய்த தயாரிச்சு குடிக்கிறதுக்கான நேரங்கள் இல்லாட்டியும் ஃப்ரெஷ் யூஸ் அண்டி இப்ப நாங்கள் அடிக்கடி நிறைய கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்ப எல்லாட்டி இளநீர் விற்கிறார்கள், இளநீரை வாங்கி குடியுங்கள். அதுவும் குறிப்பாக கொழும்புல எல்லாம் இந்த வெப்ப கால பகுதியில இளநீரின் விலை 300 ரூபாய் வரைக்கும் வந்துட்டுது அப்படின்னு நாங்கள் நேற்றைய தினம் தான் இந்த செய்தியையும் பார்த்திருந்தோம். இப்ப ஃப்ரெஷ் யூஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி குடிக்கக்கூடிய மாதிரி எங்களால வாங்கி குடிக்கக்கூடிய விலைகள்ல இருக்குது. தயவு செய்து அதுகளையாச்சும் வாங்கி குடிச்சு கொள்ளுங்கள். உங்களை ஹைட்ரேட்டா வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும்தான் எங்களால சொல்ல முடியும். என்னன்னு சொன்னால் அவ்வளவுத்திற்கு இந்த வெப்பம் வந்து உக்கிரமா இருக்குது. அதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமா முன்னைய காலங்கள்ல எல்லாம் வீட்டுல இருந்து வழிக்கிடைகளை ஒன்றை பத்தியும் யோசிக்க தேவையில்லை. வெப்பத்தை பத்தி யோசிக்க தேவையில்லை, தண்ணி கொண்டு போகணும் அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. போறது வாரது, மரங்கள் இருந்தது, ஆறி நிக்கிறதுக்கு நிழல் இருந்துச்சு. ஆனா இப்ப நாங்கள் மரங்களையே தேடி பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். அப்படி போய் ஒரு நிழலுக்கு நிக்க போறோம் அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு பில்டிங்ஸ் இந்த நிழலுக்குள்ளதான் நிக்கணும். அதுவுமே ஹீட்டான ஒரு இடம் தான். அது பேருக்கு நிழலா இருந்தாலும் அது ஒரு குளிர்மையையும் நாங்கள் வார ஹீட்டை தணிக்கக்கூடிய மாதிரியும் இருக்குமான்னு சொன்னா இல்ல. அப்ப கொஞ்சம் தண்ணியை போற இடங்களுக்கு எடுத்துக்கொண்டு போங்க. அடிக்கடி தண்ணீரை குடிச்சு கொண்டிருங்க. அது தண்ணி குடிக்கிறதால எங்களுக்கு எந்த லொஸ்டும் ஆக போறது இல்லை. அதுக்குன்னு தனியா ஒரு கொஸ்டும் நாங்க போட வேண்டிய தேவையும் இல்லை. வீட்டை இருந்து தண்ணியை கொண்டு போய் குடிச்சு கொள்ளுங்கள். அதுதான் நாங்கள் எங்க நிகழ்ச்சியூடாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தயவு செய்து சிறுவர்கள் முதியவர்களை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவர்களை கேர் பண்ணி கொள்ளுங்க அப்படின்றதான் இன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கணும். உண்மையில வெப்பகால நோய்களும் எங்களை விரட்டி கொண்டுதான் இருக்கும். வறட்சி, வெப்பம் என்றாலே நோய்களுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்வார்கள். ஏனால் பலருக்கு வந்து வெப்பம் ஒத்து வருவது குறைவு. ஆகவே அதிக சூடு, உடலே ஏற்கனவே சூடு அதிகமாக இருக்கும். அந்த கணச்சுடன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் தானே. அவை சூடு உடல்லே இன்னும் கூடவாக இருக்கின்றவர்களுக்கு இன்னும் இது ஒரு அதிகரித்த ஒரு பாதிப்பை தரும். உடல் சூடு ஒரு புறம், இனி வெளிப்புற சூழலினுடைய சூடு ஒரு புறம், இரண்டும் சேர்ந்து எங்களுக்கு நோய்களை அதிதீவிரமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பையும், நோய் தீவிரமடைகின்ற தொற்றுக்கள் தீவிரமடையக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலநிலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று பலர் வந்து மயங்கி விழுகின்ற தருவாய், அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் இந்த வெக்கை அல்லது வெயில் தாங்க முடியாமல் தங்களுடைய நிலையிலிருந்து வீழ்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதாவது இந்த கூடுதலாக தோட்டங்களிலே வேலை செய்கின்றவர்கள், விவசாயங்களில் ஈடுபடுகின்றவர்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், நடு உச்சி வெயிலே நின்று வாய்க்கால் வரம்பு வெட்டி கொண்டு நிற்பார்கள். நீருக்குள்ளே தான் காலை வைத்துக் கொண்டு எல்லாம் செய்கிறோம் என்று அவர்கள் நினைப்பார்கள், குளிர்மையாகத்தான் நிற்கிறோம் என்று. ஆனால் தலையிலே படுகின்ற அந்த சூரிய கதிர்கள் உடலிலேயே ஊடுருவி அது எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு பாதிப்பை தரும் என்பது அது ஒரு 2 நாட்களே அது புரிந்துவிடும் எங்களுக்கு. அவை நாங்கள் முடிந்தவரை மதிய நேரங்களை தவிர்த்து நடமாடுவதை, நாங்கள் கொஞ்சம் வெயில் இல்லாத காலங்கள் நடமாடுவதை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் முறை விடைபெற நாங்கள் குணம் துஷ்யந்தன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி நேயர்களே. நன்றி நேயர்களே.